ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்லா ஏற்றம் கொடுத்த 3 ஷேர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட். கரண்ட் பிரைஸ் வந்து ரூ. 928 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 16.8%. ஸ்டாக்கோட பி வந்து 36.3. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 32,000 கோடி இருக்கு. இவங்க மெயினா வந்து லாஜிஸ்டிக் பிசினஸ்ல இருக்காங்க. ஏஜிஸ் லாஜிஸ்டிக் வந்து லாஜிஸ்டிக் சொல்யூஷன்ஸ் ஃபார் ஆயில், கேஸ், கெமிக்கல்ஸ் அண்ட் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி பிசினஸ்க்கு லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க. ஷேரோட ப்ரைஸ் வந்து நல்லா ஏற்றம் கொடுத்ததுக்கு காரணம் வந்து இவங்களோட growth நல்லா இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் நல்லாவே போயிட்டுருக்கு. குட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் growth வந்து 32.1% CAGR ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 38.8% கொடுக்குறாங்க. டெப்டாஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. குவார்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 2100 கோடியிலேருந்து 2500 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நடுவில் கொஞ்சம் ஃப்ளாஸ் இருந்திருக்கு சேல்ஸில். கொஞ்சம் இறக்கங்கள் இருந்தாலும் பிக்கப் பண்ணி நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 159 கோடியிலேருந்து 455 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 112 கோடியிலேருந்து 1100 கோடியாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதுதான் ஒரு மேஜர் ரீசன் ஷேரோட ப்ரைஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. அடுத்தது வந்து காம்பவுண்டர் சேல்ஸ் growth வந்து 14% இருக்குது. காம்பவுண்டர் ப்ராஃபிட் growth வந்து 23% இருக்குது 10 இயர்ஸில். அப்புறம் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து சிஏஜிஆர் வந்து 10 இயர்ஸில் 22% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10%ல் 15% மெயின்டைன் பண்ணுறாங்க. பேலன்ஸ் ஷீட் இஸ் குட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 58% இருக்குது. அதுக்கு அடுத்ததாக ஹையஸ்ட்டுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கிட்டக்க 19% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 78,000 இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜி என்டர்டெயின்மெண்ட். இந்த ஷேரும் ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தது இன்றைக்கி. ஜி என்டர்டெயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் வந்து 10,000 கோடி. கரண்ட் ப்ரைஸ் வந்து 112 ரூபா. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 2.40 இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ வந்து 38.3. கன்சிஸ்டண்டாக டிவிடெண்ட் வந்து 2.18% கொடுக்குறாங்க. இவங்க மெயினாக வந்து ப்ராட்காஸ்டிங் ஆஃப் சேட்டலைட் டெலிவிஷன் சேனல்ஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. ஷேரோட ப்ரைஸ் வந்து ஒரு ஜூலை 2025 போல் 141 ருபீஸ் இருந்தது. நல்ல இறக்கம் கொடுத்துட்டு 71 ருபீஸ்லேருந்து பிக்கப் ஆகி ஏற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு 80 ருபீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பையர்ஸ் வந்திருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பையர்ஸ் வந்திருக்காங்க. அதனால் பிக்கப் பண்ணி ஏற ஆரம்பிச்சிருக்கு. பழைய ஹையான 140 ருபீஸ் வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது காரணம் வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி, ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட்ஸ் 57.7% கொடுக்குறாங்க. போர் சேல்ஸ் growth இருந்தது, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தது குவார்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 2000 கோடி பக்கம் மெயின்டைன் பண்ணுறாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது, இதை பாசிட்டிவ் சைடுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கொஞ்சம் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. 680 crores-லேருந்து 270 crores பக்கம் குறைஞ்சிருக்கு. பட் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. கொஞ்சமாக குவான்டிட்டிஸ் வாங்கிட்டு ட்ரை பண்ணலாம். நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக் வந்து அப்படியே 4% கிட்ட மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. பப்ளிக் கிட்டக்க 59% இருக்குது. ஓவராலாக 625 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இந்த ஷேர் வந்து இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் வந்து ரொம்ப ஸ்டாக்ஸ் வாங்கி ட்ரை பண்ண வேணாம், கொஞ்சமாக வாங்கி ட்ரை பண்ணலாம். பட் பொறுமை அவசியம் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸில். அடுத்தது வந்து டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக் வந்து நல்லா ஏற்றம் கொடுத்துருக்கு இன்றைக்கி. டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசைனிங், டெவலப்பிங், மேனுஃபேக்சரிங், செல்லிங் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஃப்ளாக்ஷிப் பிராண்ட்ஸ், டோம்ஸ் ஸ்டேஷ்னரி பிராண்ட்ஸ் இருக்குது. 2255 ரூபா ரேஞ்சில் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 20.7% இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ வந்து 59.4. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 13,000 கோடி இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக 0.14% கொடுக்குறாங்க. இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஏற்ற ஸ்டாக்காக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மார்ச் மாதம் போல் 2100 ரூபா இருந்தது வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் பதிவாகி ஏறுனுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு இறக்கம் கொடுத்துட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ப்ரைஸ்லேருந்து நியர் டேர்மில் ஒரு 2400 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டெப்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் growth வந்து 84% CAGR ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ் இருக்குது. குவார்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 336 கோடியிலேருந்து அப்படியே டபுள் பண்ணியிருக்காங்க. 600 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 36 கோடியிலேருந்து டபுள் பண்ணி 58 crores பக்கம் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில்
38 கோடியிலேருந்து 240 கோடி பக்கம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் இருக்கிறது வந்து ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 70% இருக்குது. அதுக்கப்புறம் டிஏஎஸ் கிட்டக்க 19% இருக்குது. இந்த ஷேருமே வந்து உங்களால் முடிஞ்ச குவான்டிட்டிஸ் வந்து அஃபோர்டபுள்னா இறக்கங்கள் வரும்போது அக்யூமுலேட் பண்ணலாம். ரிவர்சல் எடுக்கும்போது நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன 3 ஷேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் அனாலிசிஸ் பர்பஸ்க்கு தான். வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள்.